ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடையில் தான் வாங்கி சாப்பிடணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அரிவாள் மணம் இருந்தால் மட்டும் போதுங்க, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீமார் குச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4-5 உடச்சி வச்சுக்கலாங்க. உடச்சி வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சீமார் குச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவியாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக கீழே ஊற்றிட்டு வேறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி எடுத்துடலாங்க. ஒரு 2-3 டைம் சுத்தமாக கழுவி எடுத்துடலாம், மண்ணெல்லாம் இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவிட்டு இப்போ 2வது ஒரு டைம் சுத்தமான தண்ணியில் கழுவுறேன். நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்ததை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கழுவி வச்ச சீமார் குச்சியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம குத்திக்கலாங்க. ஃபுல்லாக அந்த குச்சி வெளியில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம குத்திக்கணும். இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடையில் வாங்கினா காஸ்ட்லி, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாம் குத்தி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி குச்சி வெளியில் வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக நம்ம அருவாமனை எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் கீழே போட்டுறணும். அப்படியே சுற்றி கட் பண்ணணுங்க. சுற்றி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறமா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்காமல் சுற்றிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. எடுக்கவே கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு சுற்றி விடணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிருங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு இது பண்ணுறப்ப எடுத்து விட்டுறணும், கீழே இது போட்டுறணும். இப்போ அழுங்காமல் நல்லா சுற்றி விட்டுறலாங்க. மெதுவாக பிய்யாமல் அப்படியே சுற்றி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எடுக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும், மெதுவாக சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த மசாலாவும் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்கின சிக்கன் 65 பவுடர் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது கூடவே
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்ததாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பரட்டி வச்சாச்சு. இப்போ தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கலாங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் நேரங்கள் திருப்பி திருப்பி விடுறேங்க, அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரியாக வேகும். இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க, சூப்பராக இருக்கும். அப்போவே சாப்பிடணும் போல் தோணும். இப்போ நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. நீங்கள் செஞ்சு முடித்தவுடனே உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க, மிச்சமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள், வெளியில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.